ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் ஈரல் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இந்த ஈரல் ஃப்ரைக்கு வந்துட்டு நான் வந்து 1/4 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு இலை, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு மல்லித்தலையை பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு காரம் ஜாஸ்தி தேவையில்லை, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போதுங்க. இந்த முறையில் வந்துட்டு ஈரல் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க முதற்கொண்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பாத்திரம் வேணால் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சி வரட்டும் நல்லா. இப்போ தாளிக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கக்கூடிய பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இலையை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஒன்றா சேர்த்துட்டு நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த டைமில் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க. இப்போ இந்த ஈரல் எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த ஈரல் வந்துட்டு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ரொம்ப வதங்க தேவை கிடையாது. ரொம்ப வெந்துச்சுன்னா இது வந்து ரப்பர் மாதிரி ரொம்ப ஹார்டாயிருங்க. 10 நிமிஷம் தாங்க இதோட டைம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஈரல் பூரா போட்டு நல்லா இது வந்துட்டு தாளிச்சதோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வதக்கி விட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா வதங்கிடுங்க. அதுலேருந்தே கொஞ்சம் ஈரப்பதம் வரும். அதனால் வந்து இப்போ தண்ணி சேர்க்காமல் நல்லா சேர்த்து வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கலந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ அதில் ஒட்டிகிட்டு இருக்கதையும் அதோடு சேர்த்து விட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ சீரகத்தூள் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கலாங்க. இப்போ சமையல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறதாங்க ரொம்ப சீக்ரெட் விஷயம். இப்போ கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த டைமில் நான் இந்துப்பு சேர்க்குறேன், இதை சேர்த்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ தண்ணி வற்றி வந்துருச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா இப்போ வந்து நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துட்டுருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சுருள கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து மசாலா வந்து கலந்து வரும். நல்லா ஈரப்பதம் வற்றி வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், சுத்தமாக நல்லா மசாலா நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த டைமில் இலையை தூக்கி கீழே போட்டாச்சு. இப்போ மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம். இப்போவுமே வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டி போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நல்லா கிளறி விட்டாச்சு. ரொம்ப டேஸ்டியான ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.